வணக்கம்ண்ணா. நாங்கள் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வாழவச்சோம் திருவண்ணாமலையில் வந்துருக்கணும். இப்போ உங்கள் கரும்பு தோட்டத்தில் வந்து ஒரு 7 to 9 மாதம் ஆயிருக்குல்ல நான் நட்டு. இதில் வந்து முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய அந்த பயிர் பாதுகாப்பு முறைகளில் இதுவுமே ஒரு முக்கியமான ஒன்றுண்ணா. என்ன பண்ணணும்னா, நீங்கள் முதல்ல சோகையெல்லாம் உரிச்சிருப்பீங்க. சோகை இந்த மாதிரி வந்து காஞ்ச இலையாக இருக்கிறது எல்லாமே எடுத்து விட்டுட்டு, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு கரும்பு நட்டுருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 6 to 7 கரும்பு வருது இல்லைன்னா, அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி எல்லா கரும்புமே எடுத்துகிட்ட பிறகு வந்து இந்த ஒரு கொத்தில் வந்து எல்லா கரும்பையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து அழைச்சி வச்சு அப்புறமா வந்து இந்த மாதிரி கயிறு நல்லா வச்சு கட்டி இந்த மாதிரி 7வது மாதத்துலேருந்து 9வது மாதத்து பயிர் வந்து கொஞ்சம் வந்து வளர்ந்த மாதிரி இருக்க பயிரில் வந்து இந்த மாதிரி கட்டணும். கட்டுறதால காற்றுல வந்து நம்ம கரும்புக்கு சாயாமல் இருக்கும். இந்த மாதிரி வந்து ரொம்ப படுத்த மாதிரி ஆகுது இல்லையா, இந்த மாதிரி படுத்த மாதிரி ஆகுறதால இப்போ இந்த கரும்போட இலை வந்து இதாக கூட சேர்ந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இல்லாமல் எல்லாமே கட்டி கட்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கேப்பும் நல்லாயிருக்கும், அதனால் காற்றோட்டமும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பில்லுலாம் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக பாதுகாக்கலாம். இப்போது இந்த வீடர்லாம் வச்சு நம்ம ஈஸியாக வந்து களை எடுக்கிறாங்க இல்லையா, இப்போ நல்ல கால் அகலமாக தானே இருக்குது. நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்து கட்டியிருக்கும் போது உங்களுக்கு இடைவெளி நல்லாவே இருக்கும். காற்றோட்டத்தோடு இருக்கிறதால நிறைய பூச்சும் வராது. இப்போ இதில் வந்து சாருஞ்சி பூச்சி ஸ்கேல்ஸ் அப்படிலாம் நாங்கள் படிப்போம். அந்த மாதிரி பூச்சிகள்லாம் வராமல் இருக்கிறதோட நல்லா காற்றோட்டமாகவும் இருக்கும். நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு வரும்போது சும்மா மாட்டுக்கு கூட வந்து புல்லு வேணுன்னா இதை நீங்கள் ஈஸியாக போயிட்டு வந்து பிடுங்கிறதால உங்களுடைய கரும்புக்கும் சத்து அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய ஃபீல்டும் பார்க்க நல்லாயிருக்கும், பூச்சி போட்டும் கம்மியாக இருக்கும். அதோட அந்த எலிகள் தொல்லை அந்த மாதிரி இருக்கிற மற்ற அந்த தரையோடு போகிற அந்த பாம்பு அந்த மாதிரி பூச்சிலாமும் கம்மியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கிறதோட உங்கள் ஃபீல்டும் வந்து நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சோகையுமே வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து விடுறதால அப்பப்போ இதை வந்து தூள் தூளாக கட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் மாட்டு சாணத்தோட சேர்த்து வந்து நல்லா எருவு மாதிரியும் இதையே பயன்படுத்திக்கலாம். இப்போது கரும்பு இலையிலேருந்து இந்த சத்து எடுக்கிறதால இப்போ கரும்புக்கு தேவையான சத்து எல்லாமே தான் அந்த இலையில இருக்குது. அதையே நீங்கள் மறுபடியும் ஃபீல்டுக்கு வந்து உரமாக்கி போடும்போது இதுக்கு தேவையான அந்த நீங்கள் உரம் போடுறதும் குறைவாகணும். அதுக்காக நம்ம இதை வந்து பண்ணுறோம்.